அருமை தம்பி சக்திவேல் அவர்கள் குடும்பத்தினருக்கு திருப்பணிக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். தம்பி சக்திவேல் அவர்களுக்கு நமது திருப்பணிக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். இந்த அவர் தலைவர் இந்நாடகத்திற்கு தலைமையேற்கும் நமது கல்விமடை ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு வேல்முருகன் குடும்பத்தினர் சார்பாகவும் சக்திவேல் குடும்பத்தினர் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். தலைமையேற்கும் நமது திருப்பணிக்குழு தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எம் பாவா மோகன் அவர்களுக்கு இரு வீட்டார் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மதிப்புக்குரிய நமது திருப்பணிக்குழு அவைத் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பாசமிகு அண்ணன் மாரியப்பன் அவர்களுக்கு இரு குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். சக்திவேல் ஆலய அர்ச்சகர் மதிப்புக்குரிய சக்திவேல் சாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமது கல்விமடை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வேல்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நமது தம்பி சக்திவேல் அவர்களுக்கு நன்கொடை வழங்கி சிறப்பு செய்கிறார். அன்பார்ந்த கல்விமடை கிராம பொதுமக்கள் பேச முடியல, இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த திருப்பணி குழுவுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி 2 கோடியே ஒரு 10 லட்சம் ரூபாயை கவர்மெண்ட் வழங்கியதற்கு தமிழக அரசுக்கும் அதில் விடாமுயற்சியாக தொடர்பற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பயணம் மீண்டும் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதாகவே தொடரும். கண்டிப்பாக என் உயிர் உள்ளவரை கண்டிப்பாக அந்த கோயிலுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். அதில் மாற்றுக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால் நன்றி. எனக்கு சால்வடைத்த வேலு குடும்பத்துக்கும் சக்திவேல் குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஆலய அர்ச்சகர் மதிப்புக்குரிய திரு சக்திவேல் சுவாமி அவர்களுக்கு இரு குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். இந்நாடகத்தை கண்டு மகிழ வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அருள்மிகு திரு நாகேஸ்வரமுடையார் திருப்பணிக்குழு சார்பாக இருகரங்கொப்பி வருக வருக என வரவேற்கிறோம். நமது ஆலயம் நாளை மறுநாள் புதன்கிழமை அன்று நமது மூலவர் ஐயாவை பாலாபிஷேகம் செய்து வெளியில் எடுத்து வைத்து திருப்பணி தொடங்க இருப்பதால் கிராம பொதுமக்களும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் இந்த
சுப நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். மேலும் நமது கோவிலுக்கு திருப்பணிக்கு பொருளுதவியோ பண உதவியோ செய்ய விரும்புபவர்கள் இதை செய்து இந்த திருப்பணி சிறக்க அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை திருப்பணிக்குழு சார்பாக அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்காரா? ஆமாம். முன்னிலை வைக்கும் காலை திரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு லே பாலமுருகன் MABL அட்வொகேட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த அமாவாசை இரவை பௌர்ணமி நிலைமையாக ஒளி மூலம் சிறப்படைய செய்த விஜயகுமார் ரேடியோ உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய திரு பாலமுருகன் அட்வொகேட் அவர்களுக்கு இரு குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். இந்த திருவிழாவை சிறப்படைய இந்த ஒளியும் ஒரு முக்கிய காரணம் என்பதை சிறப்பாக செய்து கொடுத்த நமது அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் திருப்பணிக்குழு சார்பாகவும் வேல்முருகன் குடும்பத்தினர் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். EP வயர்மேன் மதிப்புக்குரிய சகோதரர் சுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கிராம நிர்வாக அலுவலர் மதிப்புக்குரிய நிர்வாக அலுவலர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி சாலை அணிவிக்கப்படுகிறது. வாங்கினேன் உங்களுக்கு தானே காவல்துறை முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கொடுத்த அங்கம்மாள் சின்னம்மா அவர்களையும் அவங்க பேர் என்னடா கருப்பாய் மதினி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கலைக்கலாம் கொடுத்தாச்சு. அந்த முளப்பாரிக்கு பயிர் வாங்கி கொடுத்த அந்த முருகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பாக முளப்பாரி வளர்த்த தாய்மார்கள் அவர்களுக்கு திருப்பணிக்குழு சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்துகின்றோம். ஹலோ கிருஷ்ணன், ஹலோ.
ஹலோ ஹலோ முளப்பாரிக்கு மொச்சப்பயிர் வாங்கி கொடுத்த நமது தம்பி முருகன் அவர்களுக்கு நமது திருப்பணிக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி. இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தானே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒன்றாக இசை தந்து உயர வைத்தாய் தேவி. போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை. அரியன் கவிஞன் கலைஞன் இவனன் அருளும் தமிழும் தகிலும் கலன. கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்தனித்த முகத்திட்டு நின்றருளை தந்திடுவா. முற்றார் சுற்ற உறவினர் யானை சேனை படைகுடன் வேந்து கற்றும் பட்டை நீக்கியமானி பலரும் புகழ்ந்து ஆக்கியமானி. தாயிலாத பிள்ளைகிட்டு வாயிலாத ஊமையிட்டு ஆகிரங்கானால் கல்வி வாய்த்திருந்த தந்த செல்வி. அன்னை உன்னை சரணம் அடைந்தேன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. கைதட்டி எல்லாருக்கும் நன்றி. ஹலோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம்
வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆராயினி அள்ளே என்னலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையிலே அத்தனில்லாமல் ஒரு அம்மையிலே இந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளையிலே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா சிவமே பக்தி பெருக்கில் ஊனுருக அந்த பரமசத்தில் உள்ளே உயிருருக பக்தி பெருக்கில் ஊனுருக அந்த பரமசத்தில் உள்ளே உயிருருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக என்ற சஞ்சதியே உன்னிடத்தில் அடிப்பணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே சிவமே சிவமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் முறையுள் அருள் கடலே வெண்ணை நல்லூர் முறையுள் அருள் கடலே என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சிவமே 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 கைதிட்டு எல்லாருக்கும் நன்றி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும்
பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், பூதிக்காணிகள் குற்றம், எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் அமைதி காத்து சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது நாடகங்களை தொடர்கிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கையில் மட்டும் வச்சுக்கணும். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புனுக்கார வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வேலையை சல்ல சல்லன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நாடகம் இன்னைக்கு யார் நாடகம்? நம்ம நாடகம். நம்ம நாடகத்தை சும்மா விடலாமா? விடவே கூடாது. ஆகையால் கூட்டம் ரொம்ப அருமையாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு எங்கள் நாடக கலைகளை வாழ வைக்கின்ற அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு முக்கியமான ஒரு நன்றி. அப்புறம் என்னை பெற்ற ஆத்தாமார்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆமாம், எங்கள் ஊரின் குத்து விளக்கு குலவிளக்கு எல்லா விளக்கு நீங்க தான். இடையில கம்பி நீட்டின்னு மட்டும் யாரும் ஓடிடாதீங்க புடிஞ்சிக்கிட்டு. அதெல்லாம் போக மாட்டாங்க இன்னைக்கு, முடியாது. ஏன்னா பார்டர் விட்டு பார்டர் தாண்டி வந்த மாணிக்கு இருக்கு தூரம். அப்படி யாரும் போயிடக்கூடாது. அதெல்லாம் போக மாட்டாங்க. நீங்க எல்லாம் போயிடக்கூடாது. நாங்க ஒரு லோடு முள்ள வெட்டி அந்த வாசல் அடைக்க சொல்லிட்டோம். யாரும் போக முடியாது. ஆமா, கருப்புசாமி கோயிலை தாண்டி அங்க அடைக்க சொல்லியாச்சு. நாடகத்தை பார்க்காம யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. விடிய விடிய நாடகத்தை பாருங்க. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா வருஷம் நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது. பல நாடகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்னன்னு சொல்லணும்ல. இந்த நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்னா, இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்களேன். இந்த நாடகமே ஒரு காதல் நாடகம் தான். ஆமா, நான் என்னடா இப்படி சொல்றேன்னு யாரும் நினைக்க வேணாம். முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்றாரு. இதுதான் கதையோட சாராம்சமே. ஆமா, நான் கேட்கிறேன், காதலிக்கிறது தப்பா? இல்ல தப்பா? தப்பே கிடையாது. ஆனா உலகத்திலேயே சில பேரை பாத்தீங்கன்னா காதலிக்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்லுவேன். லவ் பண்றப்ப எல்லா பேருமே சொல்ற விஷயம் தான். அன்பே ஆறுயிரே, உனக்காண்டி ரத்தம் குடிப்பேன், முத்தம் குடிப்பேன், மூத்திரத்தெல்லாம் குடிப்பேன் வாங்க. ஏ மூத்திரம் தீத்தமா தெரியும். அந்த பிள்ளை காரி எச்சு துப்பி இருக்கும். அதை நக்குவாங்க. ஐஸ்கிரீம் மாதிரி தெரியும். ஏன்னா காதலிக்கிறப்ப அப்படித்தான் இருக்கும். இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க. பருவத்துல பன்னிக்குட்டி கூட பார்க்க அழகாத்தான் தெரியும். அதுக்காண்டி பன்னிக்குட்டி கல்யாணம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே உண்மையான காதல் எது தெரியுங்களா? என்ன காதல்? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உலகத்திலே உண்மையான காதல். ஆமா, ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா ஊரியாம் பொண்டாட்டியவே விரட்டிக்கிட்டு திடுறாங்க. யார் மாதிரி? சில பேர் ஜாதனி அழகா. ஐயா, நான் விளையாட்டு சொல்லல, உங்க எல்லாருக்கும் நான் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேனே. இந்த நாடகத்துல கதாநாயகன் யாரு? முருகன். கதாநாயகி வள்ளி. நல்லா கவனிச்சு பாருங்க. முருகன் கடவுள் நினைச்சிருந்தா வள்ளிய சொடக்க போடுற செகண்ட்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் அவர் வேலை மனக்கட்டு ஒரு வேடனா உருமாறி காட்டுக்குள்ள போய் மானு வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு வள்ளி கிட்ட பொய்ய புரட்ட சொல்லி அந்த பிள்ளை மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு? ஏன் முருகனுக்கு தேவையா வேடனா உருமாறி காட்டுக்குள்ள போய் திரியணும்னு? ஏன் அவர் போனார் தெரியுமா? இதனால அவர் மனுஷனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம்? கடவுளாகவே இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா பொம்பளை பின்னாடி நாயாத்தான் தெரியணும். இது கடவுளே தெரிஞ்சிருக்கா மனுஷன். நம்ம தெரிஞ்சா என்ன தப்பு? ஆனா இங்க யாரா இடியாப்ப நோனியா போட்டுக்கிட்டு சும்மா இடியாப்பம் பழைய கதையவே என்ன போட்டு அறுத்துக்கு இருக்காங்க. இடியாப்பம், ஆமா, இடியாப்பத்தை ஊராம போச்சு, ஒண்ணு புடுகாம போச்சு. இடியாப்பம் ஊத்தாப்பம் எல்லா ஆப்பத்தையும் திண்டு போட்டு கமுக்கடாப்ப உட்காந்துருக்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டான்ஸை கூட்டி வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் லேசு போட்ட டான்ஸ் கிடையாதுப்பா. மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நம்பர் 1 நாங்க லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். ஏன்னா மனுஷனா நீ என்னையா ஒரு குடும்ப கொத்து வழக்கு ஒரு வாவரிசியை பார்த்து இப்படி சொல்லலாமா? நீ அது வாவரிசியாக்கு ஊர்ல 50 ஒம்பல பேசுற வய ஒரு சக்கலத்து முண்டை பேசுவா. அப்பதான் இந்த நாடகத்தை பொழைக்க முடியும். நீ வேற
ரமேஷ் நல்லா தெரிஞ்சுக்க, பாக்க அப்படித்தான் பல 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 இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா ரமேஷ்? என்ன? இந்த ஆம்பளை வந்து அடிமை ஆகுறது இந்த ரெண்டு விஷயம் தான். என்ன விஷயம்? ஒன்னு மது, இன்னொன்னு மாது. ஆமா, அப்படின்னா மாதுன்னா பொம்பளை, யாரு? மதுன்னா என்ன? என்னது? சரக்கு ஐட்டம். சரக்கு புரிஞ்சுக்க. ஓஹோ. இந்த ஆண்கள் கூட நிறைய பேர் இருக்கீங்க. உங்க அனைவருக்குமே உங்க காலில் விழுந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா பப்புனா வந்தா அதை பேசினா இதை பேசினா இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்தில் இப்போ வந்து இது காலத்து 2025 இதெல்லாம் ரொம்ப சகஜமாகி போயிருச்சு. குடிக்கிறதா ரொம்ப சகஜம். இதெல்லாம் நம்ம திருத்தறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறோம். இந்த கூட்டத்தில் யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் கிட்னியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொள்ள பேர் சும்மா தான் திரியா, எப்போ போவோமா எழுப்பமாட்டுக்கிட்டு. நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்களே. ஒரு ஆம்பளை குடிக்கிறானா யார் காரணம்? யாரு? ஈகின்னு கை தட்டுகள், நீங்க தான் காரணம். வீட்டுல கட்டுற புருஷனுக்கு கஞ்சி மயிர் ஊத்துறது கிடையாது. புருஷனை வாங்க போ பேசுறதே இல்ல. நான் கேட்கிறேன், இது நாடகம். ஆமா, இது நாடகம். ஆமா. இந்த நாடகத்தை கூட விட்டலாம். ஆனா இந்த வீட்டுல பொம்பளை ஆளுக்கு ஒரு நாடகம் பார்க்க மத்தியில சீரியல். நான் ஒண்ணு தப்பு. அது வந்து நீங்க டிவிக்கு காசு கொடுக்குறீங்க, நீங்க சீரியல் பாருங்க, உங்களை தப்பு சொல்லல. சரி, அது உங்க தனிப்பட்ட ஒரு உரிமை. இதெல்லாம் வந்து நான் வந்து மூக்க நுழைக்க கூடாது. ஆமா, இதெல்லாம் வந்து என் குடும்பத்திலயும் நடக்குது. ஏன் தெரியுமா ரமேஷ்? ஒரு போன வாரம் தஞ்சாவூர் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனேன். சரி, வீட்டுக்கு போறப்ப மணி சரியா 1:40 1:45 ஆயிருச்சு. 1:45 ஆயிருச்சு. மதியான சாப்பாடு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போனேன். என் முண்டாட்டி ரிமோட்டை வச்சு டிவில சீரியல் பார்த்துக்கு இருந்தா. சரி, நான் சொன்னேன், ஏமா பசிக்குதுமா, கொஞ்சம் சோறு ஊத்துமாண்டு. வாங்க மாமா, இந்த கொஞ்சம் பொறுங்க. ஆமா, கடைசி கட்டம் முடிஞ்சுக்கிறோம். ஓஹோ, அப்பதான் 2வது கட்டமே போட்டுருக்காங்க. இன்னொரு கட்டம் இருக்குது. இருக்கு. நம்மள அப்படி மூட மாத்திராலாம். கடைசி கட்டம் விளம்பரம் போட்டு சோறு ஊத்துறேன்டால. சரி, சொல்லி முடிக்க விளம்பரத்தை போட்டாங்க. ஆஹா, சோறு உடைக்க போதா சந்தோஷத்துல உட்காந்துருக்கேன். திடுன்னு வீட்டுக்குள்ள போனா சில்வர் தட்டை எடுத்தா என் முன்ன வச்சால, தட்டை வைக்க விளம்பரத்தை முடிச்சு சீரியல போட்டேன். போய் உட்காந்துட்டா. சரி, இப்ப வரும் சோறு பிறகு வரும் சோறுன்னு பாத்துக்கிறதுக்கு 5 நிமிஷம் கழிச்சிச்சு. வரவே இல்ல. மறுபடியும் விளம்பரத்தை போட்டாங்கல்ல. டக்குனு அப்ப திரும்பினா. அப்ப பரவாயில்ல. என்ன பார்த்து திரும்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டா, என்ன செருப்பிட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன வார்த்தை? என்ன பார்த்து கேக்குறா, சாப்பிட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்க மாட்டியா, எதுக்கு வெறும் தட்டு வச்ச உக்காந்துருக்கான்னு கேக்குறா. நீ எப்படி கிறுக்க முண்ட சோறு வச்சதே வெறுந்தட்டு மயிருத்தேன். அட அத கூட ஏத்துக்கலாமுங்க. போன வாரத்துல எனக்கு நாடகம் நின்று ஓடப்ப வீட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டேன். சரி, ரமேஷ் என் பொண்டாட்டி அதே போல சீரியல் பார்த்தா இருந்தா. சரி, எம்மா சீரியல் பார்த்தது போதும், டிவியில எது முக்கியமான நியூஸ் ஓடும், நான் நியூஸ் பார்க்கணுமா, ரிமோட்டை குடுமான்னு கேட்டேன். சரி, ஏங்க கொஞ்சம் பொறுங்க, அதானே கடைசி கட்டந்த ரிமோட்டை கை மேலே வாங்கிக்கங்கடா. இத விட்டா நம்ம நவுண்ட கூடாது. ஆமா, நம்மளும் கடைசி கட்டத்தை இருந்து பார்த்துட்டு ரிமோட்டை கைப்பத்தி ஆறணும் சொல்லிவிட்டு நானும் உட்கார்ந்து நின்னுட்டே இருக்கேன். கடைசி கட்டத்துல என்னாச்சு? அந்த சீரியல்ல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டைப்பா. புருஷன்காரே அடிச்சு புட்டியா. பொண்டாட்டி கோச்சு என்ன அனுப்பிட்டா, சேலைய கழட்டி போய் காத்தான்ல கவத்த மட்டும் தொங்கிட்டா. தொங்க தொடரும்னு முடிச்சிட்டியா. எப்ப? போன வாரம் சனிக்கிழமை. நேத்தும் போய் சீரியல போடுறேன். போன வாரம் சனிக்கிழமை தொங்குற முண்டை இன்ன வரைக்கும் தொங்குறா. இன்னும் சாக மாட்டாயா, இன்ன வரைக்கும் தொங்கிக்கிட்டா. அதவே போட்டு போட்டு காட்டுறாங்க. அப்ப போன ஒரு வாரமா ஒரு நியூஸ போட்டு இழுக்கிறான்னா அவ எந்த அளவுக்கு சித்திர பண்ணிருக்கா. அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன விஷயம்? நான் உங்களை யாரும் தப்பு சொல்ல வரல. அதுக்காண்டி இந்த பெத்த ஆத்தாக்க உங்களால விட்டு கொடுத்து போற ஆளும் கிடையாது. ஆமா, இங்க இருக்கிற பெண்களோட வாழ்க்கை ஒரு விதத்துல கெட்டு போய்கிட்டு இருக்கு. அதை நான் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா என்ன பெத்த அக்கா மாதிரி அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னா கேட்டுக்கிறீங்க இல்ல? உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்காண்டி தான் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷே உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. அப்புறம் பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். ஏடா சண்டால நான் கூட நல்ல விஷயத்தை சொல்லாம இருந்தா பொம்பளையால குடும்பத்தை கெடுத்துட்டீங்க. அப்படி
அப்படி இல்லப்பா. எவன் இப்ப பொண்டாட்டியா மதிக்கிற? புல்லா அப்பாடி தான் கொண்டு திணிக்கிறாங்க. என்ன பூரா பெண்களுடைய மனசுல என்ன தோணும்? பூ வாங்கிட்டு வந்தா அந்த நகம் தானையா தோணும். அப்படி சரி, இதெல்லாம் சரி. நீ மண்டல் நேரில் இறங்கி வீட்டுக்கு போகாம ஒரு பூக்கொடியிலே டெய்லி பூ வாங்குறியாம்ல? அது உன் பேரை சொல்லி யாரை கணக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன் கேளு ரமேஷ். சரி, பெண்கள் பிரச்சனை இப்படி இருக்கு. நான் சொன்னேன் ஆண்கள் ஒரு சில கெட்டு போறான்னு சொல்லி. அது வந்து ஆண்கள் செய்யற தப்பு ஒரே ஒரு தப்பு. என்ன தப்பு? இந்த தண்ணியை எண்ணெய் போட்டா கோத்தாங்க அம்மான்னு பேசுவேன். இது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், குடிக்கிற ஒவ்வொரு ஆம்பளையுமே குழந்தைக்கு சமானம். நீங்கெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு புருஷன் வந்தா தொட்டியில போட்டுக்கிட்டு ஆட்டணும். தொட்டி அந்த கீழே விழுந்துருமாயா? சிண்டெக்ஸ் தொட்டி தான் போட்டு முக்கு முண்டை சாகட்டும். ஏன்னா இந்த ஆம்பளைக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிக்கல. நம்ம குடிச்சிட்டு போறதுனால ஏன் வீட்டுல பிரச்சனை வருது நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம குடிக்கிற மேல தப்பு கிடையாது, குடிச்சிட்டு போற சரக்கு மேலதான் தப்புன்னு சொல்ல வர்றேன். எப்ப பாரு மானங்கட்ட மானிட்ரு, எக்ஸோ 1848, ஜினோ, பக்காடி லெமனு, பிளாக் பேரல், அப்புறம் என்னடா ஓல்டு மங்கு விஸ்கி, ரம்மு. இந்த கருமத்தை குடிச்சா வாடை வெளியே வரத்தான் செய்யும். அப்புறம் என்ன சாப்பிடலாம்? வாடையே வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு. என்ன சரக்குயா? சத்தியமா சொல்றேன், இந்த சரக்கை குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட பொண்டாட்டி நாக்கில் நக்கி பார்த்தா வாட வராது. அப்படி என்ன சரக்கு? தூக்கம் ஜம்முன்னு வரும். குடிச்சிட்டு போய் உங்க வீட்டுல பிரச்சனை வருதா? ஆம்பளைங்க இதை குடிங்க, வீட்டுல பிரச்சனையே வராது. வாடா வர்ற சரக்கு 2 சரக்கு இருக்கு. என்ன சரக்கு? ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். அட சண்டாளே, சாகட்டு என்ன முண்டைக்கு நாட்டை குடிச்சிட்டாது உசுரோட இருக்கட்டுமே. அதுக்கு செத்தா பொண்டாட்டி உள்ள எப்படியா காப்பாத்துறது? இருந்து எதுக்கு வெட்டியா ஓட்டுக்கு காசு வாங்கி தெரியவா? போப்பா நீ வேற போய் சொல்லிட்டு. நீ வேற ஒரு விஷயம் தெரியுமா ரமேஷ்? இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் கவனிக்கணும். நான் ஒன்னும் யோக்கியமும் கிடையாது. நானும் ஒரு மொல்ல மாதிரி முண்டாத்த முதல்ல இருந்து இப்ப திருந்திட்டேன். இப்ப திருந்திட்டீங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். முந்தி இந்த பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். அந்த காலத்துல குடிக்கிறப்ப சித்தப்பன் பெரியப்ப வந்துட்டான்னா இந்த துண்டு எடுத்துட்டு மறைச்சுக்குவாங்க. ஆமா, சித்தப்ப வரேன் பெரியப்ப வரானா அப்படின்னு. இப்ப அப்படி கிடையாது. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை சித்தப்பன் பெரியப்ப ரவுண்டு கட்டி குடிக்கிறாங்க. ஓஹோ. ஆனா நாங்களும் அப்படி கிடையாதுப்பா. நானும் குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு எங்க அப்பா வந்தாருன்னா சரக்கு எடுத்து பின்னாடி மறைச்சு வச்சிருவேன். அவ்வளவு மரியாதையா? அதுல ஒரு கட்டிங் கேப்பா முண்டை அவனுக்கு தெரியாது. சண்டாளைங்களா குடும்பமா இருக்கு. அப்படி இல்லப்பா. பாரியா வேற தம்பியை வேற முறை நிக்க வச்சுக்கிறீங்க. இங்கு நகைச்சுவை நாயகனாக நடிக்கும் அன்பு அண்ணன் ஏஎஸ் தங்கராஜ் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு ஏ ஜெயரமேஷ், சுள்ளங்குடியைச் சேர்ந்த ஜெயரமேஷ் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி எனது அன்பு இளவல் அண்ணன் எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை. இளம் புயல் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனது அருமை அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கு தாளம் வாசிக்கும் ஏ அன்பு தாத்தா அழகு அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ் கல்விமடையைச் சேர்ந்த KM சேதுராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்த தெரிவிப்பது. ஏன்னா அந்த நாடகம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் நடக்குது. பொதுவாகவே ஒரு நாடகம்னாலே ரொம்ப சிரமம் தான். போட்ட யாராவது ஒரு ஆள் நடிகர்கள் வரலைனாலும் ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும். அதே போல் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக இந்த நாடகத்தை எங்களை போன்ற கலைஞரெல்லாம் நம்ம மேடைக்கு வர வேண்டும் என்று இந்த நாடகம் ரசீது போட்டு ரொம்ப நாளாச்சு. ஆமாம் 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த நாடகத்துக்கு ரசீது போட்டு. அப்பேற்பட்ட முறையில் எங்களை எல்லாம் அழைத்து வந்து பெருமைப்படுத்திய அன்பு தம்பி, எங்களை எல்லாம் அழைத்து வந்த எங்களுக்கு நாடகத்தின் அமைப்பாளருமாகி அன்பு தம்பி, உங்கள் முன்னால் இங்கு ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும் இளம் புயல்
இளம் எங்களை பொறுத்தளவு எப்படி சொல்லணும்னா இளம் காதல் மன்னன். ஆமா, அன்பு தம்பி இல்ல சக்தி அன்பு தம்பி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்து சார்பாகவும் எங்களை கலைக்குழுமம் சார்பாக நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்தும். நன்றி நன்றி. ஏன்னா சிறப்பான முறையில் அதற்கு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு வேற யாருக்கியா போடுற யூடியூப் அன்பண்ணன் சிறந்த முறையில் மாசான மண்பண்ணார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வானே மற்றும் எங்களெல்லாம் மிக சிரமப்பட்டு பத்திரமாக ஓட்டி வந்த எங்கள் சங்கத்தில் செல்லப்பிள்ளையாக திகழக்கூடிய வேணு உரிமையாளருமாகிய கரிசல் குளம் நடத்த கே வி முத்துப்பாண்டி வாத்தியார் அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் என் அன்பு மாப்பிள்ளை சத்யாநகர் வாடகை நடத்த மாப்பிள்ளை சைக்கிள் சாக்சன். ஆமா, அன்பு மாப்பிள்ளை சைக்கிள். எந்த சைக்கிள்ல பிள்ளை கலாண்டுக்கான தெரியலையே. அதுக்காக என் அன்பு மாப்பிள்ளை கூத்தப்பன் நடத்த பொன்னுமணி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா எடுக்க வருமாறு விழா கட்ட சார்பாக அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். எங்களது அன்பு வாத்தியார் சிறப்பான முறை கே வி முத்துப்பாண்டி வாத்தியார் அன்பு அவர்களுக்கு நமது சத்தியல் குடும்பத்து சார்பாக பொன்னாடத்தை கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி. மற்றும் என் அன்பு மாப்பிள்ளை சைக்கிள் அன்பு மாப்பிள்ளைக்கு நன்றி. பொண்ணுமணி என்கிட்ட கிடைக்க ஆளை ஆள் வருவா வண்டி லைனில் ஓடிக்கிறேன். அருமையான முறையில் பொன்னாடி எனக்கு கௌரவப்படுத்திய மாபெரும் சார்ந்த கிராமத்தார்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு ஆகையால் சிறப்பாக இந்த நாடகம் நல்லதொரு நாடகம். இந்த நாடகத்துக்கான வரையில் அன்பு சார்ந்த சொந்த பந்தங்களுக்கு நன்றிகளை நாங்கள் நெஞ்சாந்து தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை அனைவரும் நான் விளையாடு சொல்லத்தா ரொம்ப தூரமாக வந்து நாங்களும் வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்சுன்னு எங்களெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை மாதிரி யாரும் போயிடாதீங்க. விடிய இந்த நாடகத்தை பாருங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நாடகத்தை பார்க்காம யாரெல்லாம் வீட்டுக்கு எந்திரிச்சு போறீங்களோ எதுக்குதான் கோயில் இருக்கு. உங்களை காலடி மண் எடுத்து மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் பாம் அப்படிலாம் செய்யாத. வீட்டுக்கு போறவங்கள சொன்னேன். சரி வீட்டுக்கு போகக்கூடாது. விடிய உட்காந்து நாடகத்தை பாருங்க. கோடி கோடி நன்றிகள் நாங்கள் நெஞ்சார தெரியப்படுத்தும். நன்றி. ஆகையினால வாய்ப்பாட ஆரம்பிச்சிருவோமா? ஆமாங்க, இங்க வாய்ச்சாதான் அங்க வேலை நடந்துருக்கு. ஆமா அப்படியா? சரி, உங்களுக்காண்டி அழைச்சிருவோம். ஆத்தால மனம் குளிர் அழைப்போம். விருந்த இடம் ஒசந்த நல்ல மலையாளோ ஒசந்த நல்ல மலையாளோ ஏ உத்தமி விருந்த இடம் ஒசந்த நல்ல மலையாளோ ஏ ஆட தொடையுதடி என் தாயே காளியம்மா மாரியம்மா எங்க ஊரை காக்கின்ற என் தாயே மந்தையம்மா. ஆத்தா சிலுக்க வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே. சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே. அவ பறந்து வராளே நாகேஸ்வரி பம்பரமா சுத்தி வராளே. ஏ பொம்பை உடுக்க கொண்டவளே பார்வதி ஏ பத்திரகாளி. அம்மா ஓடிவா ஆத்தா பொம்பை உடுக்க கேட்டு நீ பார்வதி ஏ பத்திரகாளி. வேண்டு வரும் தந்து இங்கு வந்திடும். சிலுக்க தாயே சிலுக்க
நன்றி. ஆமா, ஒரு ஆத்தா ஓடிச்சு, அந்த ஆத்தா தூக்கி இடுப்புல வச்சுக்கிருச்சு. ஏன்னா உண்மைக்குமே மிந்தானத்து போன ஊரில் பார்த்தீங்கன்னா மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அந்த நாடகத்தில் இப்படி தான் லேசாக சாமி பாடத்தை ஆரம்பித்தேன். 10 பொம்பளைக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்தால் பூசாரியாவும் ரொம்ப அரண்டு போயிட்டாப்புல. நாடா 10 பேருக்கு இப்படி சாமி வந்துருச்சு. நான் சொன்னேன், அண்ணே சாமி 10 பேருக்கு ரொம்ப மூச்சரைக்கி ஆடுறாங்க, திருநீரை வச்சு விடுங்கண்ணே. அந்த பூசாரியும் பாவம் 10 பேருக்கு வச்சாரு. 10 பேரில் 5 பொம்பளையை உக்காந்துருச்சுங்க. மிச்சம் 5 பொம்பளையை உட்காராம ஆடிக்கிருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், சாமி இந்த 5 தான் ஊரை காக்குற எல்லா சாமி துடியா உக்கிரம் ஆடிக்கிருக்கு. இந்த 5 பொம்பளை நாக்கிலையும் சூடத்தை பொருத்தி வையின்ட்டு. சூடத்தவா? ஆமா, அவரும் வச்சுட்டாப்புல. சூடத்தை முழுங்கி போட்டு மறுபடியும் ஆடிச்சுங்க. கடைசியிலே தெரியுது ஆடு நினைச்சு சாமி வந்து ஆடல. அப்புறம் திண்டச்சோறு செமிக்காம முண்டையை தவிட்டு கிடந்துருக்குங்க. கறி கஞ்சி அடிச்சு போட்டுங்க. எப்படி அழைக்க நல்ல வேலை அப்படி யாரும் இங்கே செமிக்காம கிளம்பல. உட்காந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு வாய்ப்பாட வாச்சிருப்பா பெருசா இருக்கு. சிறந்த முறையில் நமது எங்கு சென்றாலும் வெற்றுமசு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் நமது விருதுநகர் மாவட்டம், நமது திருச்சி தாலுகா, நமது கல்லுமடி கிராமத்தில் கண்டிருக்கும் திரு நாகேஸ்வரன் முடியார் மற்றும் திரு நாகேஸ்வரி தாயார் திருக்கோவில் 25ஆம் ஆண்டு மகளாய அமாவாசையை முன்னிட்டு கே வேல்முருகன் மற்றும் கே சக்திவேல் குடும்பத்தார்கள் நடத்தும் நாடகமாக சிறப்பான இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் கோவில் அமைந்துள்ள சிங்கார மண்டல மின்னொலி கலையரங்கில் தலைமை திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மற்றும் திரு எம்என் பாபாமோகன் மற்றும் பிகாம் மற்றும் அவர்கள் மற்றும் திருப்பணிக்குழு துணைத் தலைவர் திரு எஸ் முத்தையா அவர்கள் மற்றும் கே கண்ணன் மற்றும் சத்துணவு பொறுப்பாளர் மற்றும் முன்னிலை திரு காலே மற்றும் பாலமுருகன் எம்ஏ எம்ஏபிஏ மற்றும் எம்பிஎல் அட்வொகேட் மற்றும் முக்குளம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் திரு வி ரெகுநாதன் அவர்கள் மற்றும் ஆலய அர்ச்சகர் சைவத்திரு மற்றும் சக்திவேல் மீனாட்சி மற்றும் திரு எஸ்கே விக்னேஸ்வரன் அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பான அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் பெரியோர்கள் முன்னிலையிலும் இவருக்கு இடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றுமசு கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவியேற்கின்ற கமதி மாநகர் மருகாமல் இருக்கும் பெருமாள் தவன்பட்டி மண்டலத்த எம் கூரிராஜன் எம்ஏ பிஎட் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் கோயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி சொற்போர் அரசி நாடக கலை உலகத்தில் பல கோவிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வல்லமைப்படுத்த நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று அன்பு பாசமிகு சகோதரி மதுரை வல்லாள மாநகர் கண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்காக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவர் என்று இவருக்கு மேடையில் சிறப்பாக வருவதற்கும் நாதகான பேரரசு வீணாகான பிரியன் வீணாகான தென்றல் சிறந்ததொரு முறையில் நத்தம் அருகாமல் இருக்கும் சீரகம்பட்டி மாநகர் கண்டெடுத்த நாடக கலை உலகத்தில் மியூசிக்கலில் டீச்சராக பணியாற்றக்கூடிய அன்பு மாமா சிறப்பான MC படையப்பா அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அண்ட் கலகப்புறம் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாரதர் பேர்லயே பிரச்சனையா இருக்கு ஐயா. அவர் இனிஷியலை பார்த்தீங்களா? அவர் இனிஷியலை பார்த்தீங்களா? நாரதர் இனிஷியல் என்ன? MC பாட வராதா சார்? தூக்குதா? சும்மா இருக்க இனிஷியல் தான். அப்ப இனிஷியல் தான் அப்படி இருக்கு, வேற வழி கிடையாது. ரமேஷ், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நாடகத்துக்காக. நம்ம எல்லாம் களவாண்ட வந்திருக்கோம். என்னையா சொல்றீங்க? மக்கள் மனதை களவாண்டனும். அந்த குட்டிக்கோன்னு இதயத்துக்குள்ளேயும் நம்ம போய் இப்ப 5 நிமிஷம் உட்கார்றோம் பாத்தீங்களா? அதுவே நம்ம திறமையே. ஏன்னு கேட்டா இந்த உலகத்திலேயே கஷ்டப்படாம சம்பாதிக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான். யாரு? திருட்டு பையன் மட்டும்தான். வேலைக்கு போக தேவையில்லை, பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, பரீட்சை எழுத தேவையில்லை, எதுக்கும் போக தேவையில்லை. அப்புறம் எவன் வீட்லயும் களவாண்டதுன்னு விட்டு நிமிச்சர படுக்க திங்க தூங்க ஹாப்பியா இருக்கா. ஓஹோ. ஆனா அமெரிக்கால ஒரு தாள் இப்படித்தான் பார்த்தாரு. என்ன? எப்படி? உலகத்துல திருடுங்க இப்பெல்லாம் ஓவர் ஆயிட்டாங்க, இவங்க ஒழிச்சாகணும். அமெரிக்கால ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாரா, 2 கோடி மதிப்புல ஒரு மிஷினை ஒண்ண கண்டுபிடிக்கிறா. பரவாயில்லையே. திருடுங்களை கண்டுபிடிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிஷினை எப்படி ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்க்கணும்ல. அமெரிக்காவுல போய் இப்படி கூட்டம் கூடுற இடத்துல வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்கான். 10 செகண்ட்ல அந்த மிஷின் 150 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. அமெரிக்காக்காரன் பெருமை பட்டான். இந்த ஜப்பான்காரன்
தமிழ்நாட்டுக்காரன் பார்த்தான் நம்ம நாட்டுல திருடுங்க ஒழிக்கணும்டா. ஆமா. அவனு மிஷினை வாங்கிட்டு போய் கூட்டம் கூட சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டான். அது ஒரு 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பார்த்தேன் நம்ம தமிழ்நாட்டுல உலகமாக முள்ள மாதிரிலாம் இருக்காங்க. சரி, இவனை புலாம் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்காரன் அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து கூட்டம் கூற இடத்துல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திரும்பி தானே பார்த்திருக்கேன். மிஷின் அந்த முன்னே தூக்கிட்டு போயிட்டேன். உலக லோக்கல் நம்ம வயலுங்க என்ன ஒண்ணு சொல்லியதுக்கு எங்க ஓடாலும் பிரச்சனை கேட்டா தான் விலகுமா. இருந்தாலும் நாங்கெல்லாம் உங்க மனசத்தை திருட வந்திருக்கோம், தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் 6 மணி மெசு கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி சிவகங்கை மாவட்டம் எங்கு சென்றாலும் வெற்றி மெசு கூடிய சொல்லங்குடி மாடுற ஜெயரமேஷ் அவர்கள் அன்பு தம்பி உங்களுக்கு முன்னால் இவருக்கு மடியில் 6 மணி மணி பீன்பாட். அப்பாவை போல தெய்வம் இல்ல உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். அப்பாவை போல தெய்வம் இல்ல உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. ஆகமத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவரு, வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவரு, வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில். அப்பாவை போல தெய்வம் இல்ல உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதியில். தகப்பனை பற்றி பாடல் பாடிய அன்பு தம்பிக்கு நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் இங்கு சிறப்பான முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க வருவதில் முக்குள மாணவர்கள் கண்டெடுத்து காவல்துறை அதிகாரி ஐயாவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். மற்றும் சிறந்தவர் முறையில் கல்வி மடை மாணவர்கள் கண்டெடுத்து கிராம நிர்வாக அதிகாரி விஓ அன்பு ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். முக்குளம் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி விஓ அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். மற்றும் அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி மாப்பிள்ளை எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரவும் வாங்க மாப்பிள்ளை. அன்பு மாப்பிள்ளை பொழந்து ஊத்துற பொன்னுமணிக்கு பொன்னாடி எடுத்துக்கோ.
ஹலோ. என் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள எங்கள் செந்தமிழ் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் மற்றும் இன்றைய பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் பொருளாளருமான ராமநாதபுரம் கண்டெடுத்த நாகஜோதிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமையாக மிருதங்க வசம் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத் தலைவராக திகழக்கூடிய அரசு குழுமம் கண்டெடுத்த டி விஜயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய உங்கள் முன்னால் சிறப்பாக மிருதங்க வசம் அன்புமாமா நமது திருப்பூணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்த அன்புமாமா ஐசோ செல்வராஜ் அவர்கள் சிறந்த முறையில் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பினன் டோலக் சிறப்பாக மிருதங்க தேசத்து அன்பு மாமா அவருக்கு
நன்றிகளை நெஞ்சார்ந்து ஏற்படுத்திக் கொண்டு அதற்கடுத்தபடியாக உங்கள் முன்னால் இங்கு சிறப்பாக ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இந்த நாடகத்தின் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையிலும் நன்மதிப்பினை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் எங்கள் நாடக கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் சிறந்ததோர் முறையில் ஒரே ஆடை எப்படி பார்த்தீங்களா? ஆமாம், அன்பு தம்பி அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் சிறப்பு. என்னது அப்படியா? சரி, அன்பு மாமாவுக்கு நன்றி. மாமா எடுத்து கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுத்து அப்படியா? சரி, இப்போ அண்ணனாக இருந்தாலும் மாமா வந்தாலும் துணி எடுத்து கொடுத்துட்டார்ல. சரி விடுங்க. ஆயால் அண்ணனாக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் துணி கரெக்டாக வந்துருச்சு. அருமையான முறையில் சிறப்பாக இந்த நாடகத்துக்கு சிறந்த அமைப்பாளர் என்ற முறையிலும் எங்கு சென்றாலும் நல்லதொரு நடிகர்ல என்னங்க அவனுக்கு தெரியாதா? நீங்க அப்படி பார்த்தா முதல்ல நான் தான் அவனுக்கு வாத்தியாரு. எல்லாம் சரியா எல்லாம் ஆண்டவே அருளால எல்லாமே நல்லதாவே நடக்கும். எது நடந்ததோ நல்லா நடக்கும் தம்பி, சிறப்பான முறையில். சரி, நீ என்னைக்கு ராஜா தான்டா. அதனால சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி நமது மண்ணின் மைந்தனமாகி விளங்கக்கூடிய அன்பு தம்பி சிறப்பான முறையில் தன்னதால் நான் எல்லாமே வைக்கிறேங்க அன்பு தம்பிக்கு சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மடியில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். சிறப்பான முறையில் நமது உங்கள் மத்தியில் தனது இசை முழக்கத்தை தெரிவிக்க விட்ட அன்பு தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்குடி தெரிவித்தரும். நன்றி நன்றி, என்னைக்கும் வாழ்க பல்லாண்டு. ஆகையால் இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையில் தாளமிசை கொண்டிருக்கும் தாளாலய சுரை கலைஞர் சங்கத்திலேயே குழந்தைனா அவர் மட்டும்தான். ஏன்னா குழந்தைக்கும் வாயில் பல்லு இருக்காது, இந்த குழந்தைக்கும் வாயில் பல்லு இல்லை, ஒத்த பல்லு இல்லை. ஆமாம், அருமையான முறையில் ஆச்சுக்கிறோம். சிறப்பான முறையில் இங்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் சாத்தரி மாடல் எடுத்த அன்பு சித்தப்பா அழகு அவர்கள் உங்கள் முன்னால் தாளம்.
அழகு எப்படி குழந்தையும் விடுறது இல்ல. குழந்தையா அது வேற வயசு ஆயிருச்சுல, வேலை நடக்கத்தான் செய்யும். ஆமாம், நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். முக்குளமான கண்டெடுத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். சிறந்த முறையில் ஆகிய அந்த நாடத்திற்கு தாளமிஸ்த அன்பு சித்தப்புக்கு நன்றி கொண்டு மற்றும் உங்கள் சீனமைப்பு அன்பு தம்பி சக்திவேல் சீன் கம்பெனி என்பதை பெருமிடனும் பாசக்கொண்டும் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடத்திற்கு அருமையாக சாப்பாடு அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் அதற்கு துணையாக முக்கிய குறிப்பாக சொல்லியிருக்காங்க, மாசி மாதம் சிவராத்திரியை முன்னிட்டு சக்திவேல் மீனாட்சி மற்றும் அவரது குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகின்ற சிவராத்திரி, ஆமாம், மாசி மாதம் சிவராத்திரியை முன்னிட்டு சக்திவேல் மீனாட்சி மற்றும் அவரது குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும் என்பதை பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறும் என்பதை பெருமிடம் தெரிவித்துகிறோம். நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் நமது திருப்புவனம் மாநகரம் கண்டெடுத்து சிறந்த முறையில் விஜயகுமார் ஆடியோஸ் விஜயகுமார் வாங்க. இங்கு சிறந்த முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க வருவது வந்துள்ள முக்குளமாடுற கண்டெடுத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகவும் விழா பொறுப்பாளர் சார்பாகவும் இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். மற்றும் நமது ஊரில் பிறந்த சிறந்ததொரு முறையில் சிறந்த தாளலய கலைஞர் அன்பு அப்பா கருப்புசாமி அவர்களுக்கு நமது அன்பு சக்திவேல் அவர்கள் குடும்பத்தை சார்பாக இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. மற்றும் சிறந்த முறையில் அனைவருக்கும் நன்றி கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மானாமதுரை மாணவர் கண்டெடுத்த எனது அன்பு உடன்பிறவா சகோதரர் அன்பண்ணன் மாசானம் மற்றும் மேடை நாடகம் அன்பு அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நெஞ்சாது தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறந்த முறையில் அனைவரும் காண வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பொதுமக்கள் அனைவரும் காண வருக. இப்படிக்கு கிராம பொதுமக்கள் பற்றிய கல்விமடை மற்றும் நோட்டீஸ் அன்பளிப்பு எம் நந்தகுமார் மற்றும் கிராபிக்ஸ் டிசைனர் மற்றும் கல்லுமடை இருப்பு கோவை என்பதை தெரிந்து கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடகத்தின் அன்பு உள்ளம் அன்பு தம்பி உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும் நமது மண்ணின் மீந்தனமாக விளையாடக்கூடிய இளம் புயல் கே சக்திவேல் ஆல்ரவுண்ட் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடனமங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி ஐயா நல்லா சொல்லுங்க ஐயா, பேரை சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், அவன் ஒன்னா நம்பர் லூசு முண்டன்னு நம்ப கௌரவமா சொல்லுங்க. அரட்டம் அப்பேற்பட்ட முறையில் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி, அப்படி சொல்லுங்க. புண்ணியவதி அது நம்ம வடுன விதி ஆர்எஸ் ஓதா செல்வி ராதா செல்விங்க. ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி கூட போறியா நோட்ஸ்ல நல்லா போறியா என்ன பேர் போறீங்க என்ன நீங்க? சரியா ராதா செல்வியா? ராதா செல்வி கொல்லிமலை இந்த 25ஆம் ஆண்டு மகாலய அமாவாசை திருவிழாவிற்கு அனுமதி அளித்து நேற்று சிறப்பான பாதுகாப்பு அளித்து இந்த விழாவினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த நமது முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு நமது கல்விமடை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் திருப்பணிக்குழு சார்பாகவும் பொன்னாடை பற்றி மகிழ்கின்றோம். ஆமா, இதோ அந்த பெண்மகள் பெயர் ராதா செல்வி. பாடுங்கள் பார்க்கலாம். ராதா செல்விக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளநரி கூட்டமாடி கொள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமாணிக்கிறடி கண்ணி வச்சு வள விரிச்சா சின்னமான் சிக்குமடி. ஓ
அப்படி பொம்பளை பிள்ளை நாக்க சொல்லிக்கிட்டு பாடுவேன். ஐயா பாட வேண்டியது நம்ம கடமை. சரி 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 இருக்கட்டும். ஆகியால் நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சிட்டு வர்றேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியை பார்க்க உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எரிச்ச மயிராகவே இருக்கும். போக மாட்டானே தூய்மையை குடிக்க நின்றுக்கிட்டே இருக்கானேன்று. இதோ இப்போ கிளம்பிவிட்டு உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக்கொண்ட போல் நமது ஊர் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிஷிய புள்ளியமாகிய அதே நமது ஊர் அருகாமையில் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுது இருக்கணும். ஆமாம், பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே யாரும் போயிடாதீங்க. அடுத்து நான் மெனக்கட்டு பொம்பளை வசமெல்லாம் போட்டுட்டு வரணும். ஆனால் அந்த ஒரு ரோஸ் கலர் சுடிதாரை நான் ராவிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கல. ரோஸ் கலரா? நான் அப்போ நீங்கள் சாமி கூட போனீங்க. ஆமாம், சில நீங்கள் சாமி கூட இருந்தீங்கல்ல, இந்த படிக்கட்டில செருப்பை கழட்டி போட்டு அப்போ இந்த இங்கனக்குள்ள ஒரு ரவுண்டு உட்காந்துருந்துச்சு. அப்படி நடந்து போறேன், ஒரு உறுப்பு என் காதுல கேட்குது. எப்படி? அந்த கொண்டை ஓட்டு போறாங்க வர அவன் தாண்டி பப்புனா இருப்பான்னு ஒரு உறுப்பு சொல்லுச்சு. ஆஹா, அதுக்கு இன்னொரு ஆளு சொல்லுது கொண்டையெல்லாம் போட்டுக்க இவன் போய் என்னத்தை நக்க போறான் அப்படின்னு அது வேற சொல்றாங்க. அது வேற பேசிக்கு இருக்கு. நான் கேட்டு கேட்காம போய்க்கு இருக்கேன். நான் கலரை பார்த்து அதை யாரும் தெரியல. யாரோ ஒரு ஆளு சொன்ன ஆளுங்க கையை தூக்கி இருக்க யாருன்னு பார்த்துருவேன். தூக்காதுங்க எப்படி இருக்கு போட்டு. அதனால நல்ல முறையில் ஆனந்த போட்டு பாருங்க. விடிய விடிய உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவுகளுக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். அதனால எப்படி பார்த்தீங்கன்னா டைட்டானிக் காதல் போலே தம்பி இந்த பாடல் உனக்காண்டி வெடிக்கு. என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, சத்திவேல் ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓஹோ விஸ்தரிக்கா எங்கயா தொலைச்ச? இங்கதே. எப்பயா தொலைச்ச? எப்ப தொலைச்சுனே தெரியலையா? எதத்தான் தொலைச்ச? நீங்க சொல்லுங்க ஐயா. அந்த சொல்லிட்டாங்க ஆட்டுக்குட்டிய வாடா. ஆட்டா உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே? உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே? தேவி தேட்டரிலே என தேடி தேடி இளைஞ்சேன். உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே? அத தேவி தேட்டரிலே என தேடி தேடி இளைஞ்சேன். அவ தேவி கலாமா இவ தேவி பலாமா, அவ தேவி கலாமா இல்ல தேவி பலாமா. சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி யமராஜினி ருக்மிணி 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 கேட்டு சொல்லமா கிருஷ்ணவே. உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே? தேவி தேட்டரிலே தென்னு தேடி தேடி இளைஞ்சே. கண்ட பெண்ணை எல்லாம் காதலித்த தப்பப்பா, கண்ணுக்குள்ள மனம் துடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பப்பா. சத்திவேல் முதல் சந்திப்பில் முத்தமிட தப்பப்பா, தொடாம தள்ளி இருந்து துடிக்க வைக்கணும் அப்பப்பா. நெஞ்சில் நின்று வழி இருக்கோ நேரே தண்டு நீயே சொல்லு. 5-6 வாரம் வர 5 மீட்டர் தள்ளி நின்று சந்தர்ப்பம் கூடும் போது சமகாலத்துல போட்டு தேவி பாடவா அவ தேவி வளவா, தேவி கல்லாவா அவ தேவி வளவா. உதய தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே? தேவி தேட்டரிலே தேடி தேடி தேடி. காதல் ஒரு தப்பு இல்லை, எல்லை மீறல் ஆகாது. பூமியில ஃபுட்பால் ஆட நிலா கேட்க கூடாது. முறையுள்ள காதல்ல மூடி வைக்க கூடாது. தங்க கிளி பறந்த பின்னே தாடி வைக்க கூடாது. காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கத்துக்கப்பா, மீன் தின்ன ஆசைப்பட்டா புள்ளி இருக்கும் ஒத்துக்கப்பா. சிந்திச்சு முடிவெடுத்து நீயும் போய் சேர்த்துக்கப்பா. தேவி வளவா அவ தேவி வளவா.